வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதையே நடக்கும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில நம்ம துல்லியமான பலன்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் எப்படி நடக்க போகிறது, அதுல எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல், ஒரு கிரகம் இது மாதிரி அமைப்புல இருந்தா அது எத்தகைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நமக்கு கொடுக்குதுங்கிறது பார்க்குறோம். அது கோச்சார அடிப்படையில் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குறதுக்கு, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற முறையில இந்த வீடியோல தனுசு ராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது, ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2025 அந்த 12 மாதங்கள் எத்தகைய ஒரு பலாபலன்கள் இருக்க போகிறது பார்க்கும் பொழுது, முதல் 4 மாதத்துக்கு ஒரு அமைப்பாகவும், மே மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2025 டிசம்பர் வரைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய 8 மாதங்கள் ஒரு அமைப்பாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்ச வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நீடித்திருந்த சனி 2025 மார்ச் 29ஆம் தேதி 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அர்த்தாச சனியாக மாறப்போகிறார். ராகு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார் ஏப்ரல் மாதம். கேது 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார் தனுசு ராசிக்கு. 6ஆம் இடத்தில் இருந்த குரு விரயங்களும், வெளிநாட்டு டிராவல் செலவுகள், சுப செலவுகள், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருந்த 6ஆம் இடத்து குரு 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்த்து செலவுகளை கட்டுப்படுத்த போகிறார். முதலீடுகளை குறைக்க போகிறார். இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் முறையில நிறைய விற்பது, வாங்குவது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு நிறுத்தி ஒரு நிலையான அமைப்பு வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆக போகிறது. உத்வேகமாக சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வரப்போகிறது. முயற்சிகள் அதிகமாக போகிறது. அதே சமயத்துல சனி 4ஆம் இடத்துக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக செய்யக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உத்வேகப்படுத்துகிறது. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனா அந்த ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர். நீங்க எப்படி 2023 ஜனவரியிலிருந்து 7 நாள் சனியிலிருந்து வெளியில் ஒரு 2 வருஷமாக ஓரளவுக்கு குளிர் காய்ந்து கொண்டு, ஓரளவுக்கு நம்ம பெரிய ஒரு கஷ்டப்படாமல், பெரிய முயற்சி எடுக்காமல் ஒரு மாதிரி சுமாரான டைமா போய் கொண்டிருந்ததோ, அதுக்கு அப்புறம் இப்ப வரக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வேலையில இருக்கிறவங்க ஒரு அடுத்த வேலைக்கு மாறக்கூடிய, ஒரு நல்ல சம்பளம், நல்ல ப்ரொஃபைலுக்காக மாறி அதிகமாக உழைக்க வேண்டியதும், அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் மாறக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரே வார்த்தையில் சொன்னா அந்த ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர். அதுக்காக உயர்வுகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சொகுசா வாழ்ந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கிற டைம் முடிஞ்சு விட்டது. இப்போ வேலை விஷயங்களா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், மாணவர்களா இருந்தா படிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாருக்கும் கொஞ்சம் உத்வேகமாக வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யதாக வேண்டும். இதுக்கு மேல பொறுமையாக இருந்து, உல்லாசமாக இருந்து யூஸ் இல்லை. இது மேல நம்ம செய்யணுங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்மளே தள்ளப்படுவோம். நாமளும் உத்வேகமாக செய்வோம், கடுமையாக உழைக்க ஆரம்பிப்போம். வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக, அடுத்த வட்ட ஒரு முன்னேற்றத்துக்காக, அடுத்த வட்ட ஒரு அமைப்புக்காக நம்ம அதை நோக்கி போறதுக்காக ஓட அமைச்சிருவோம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் நம்ம தனுசு ராசிக்கு எடுக்கணும். அதே சமயத்தில் அதுக்கு வேணுங்கிற உத்வேகம், புத்துணர்ச்சி குரு பார்வை ராசிக்காரருக்கு கொடுக்கும், தனுசு ராசி கொடுக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல உத்வேகமும் முயற்சியும் நிறைந்த ஒரு அமைப்பாக, குறிப்பா சொல்ல போனா லாஸ்ட் 8 months மே மாதம் 2025 தனுசு ராசி கொடுக்க போகிறது. எப்படி 2016க்கு முன்னாடி 7 நாட் சனிக்கு முன்னாடி ஒரு பீரியட் 7 நாட் சனியில ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து இப்போ வேற லெவலுக்கு வந்தீங்களோ, அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2025 உங்களுக்கு இருக்க போகிறது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு என்ன கிளாரிட்டியோட என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு, கன்ஃபியூஷன் நீங்கிற அமைப்பு. 4ஆம் இடத்து ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம். குருவின் பார்வை பெறுறது முயற்சிகளுக்கு அருமையான ஒரு விஷயம். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு, ஒரே இடத்துல நம்மளால இருக்கிறோம், மாற முடியாம இருக்குதுங்கிறவருக்கு மாறக்கூடிய அமைப்பு. போய் ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டாலும் நல்ல ஒரு உயர்வும் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேரியர் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் சுமாரான பலன்கள் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துக்கு நல்ல உத்வேகமும் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 11ஆம் இடத்தை குரு பார்த்து லாபம் பெறக்கூடிய சுப விஷயங்கள், தடைகள் நீங்கி நல்ல விஷயங்கள், திருமணம்,
குடும்பத்துல சில விஷயங்கள், சில விசேஷம் நடத்தக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஒரு சுமூகமான சூழ்நிலை எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புத்திர விஷயங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை, இது மாதிரி நல்ல ஒரு சுப விஷயங்கள் 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கொடுக்கிறார். பொதுவா பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சனி, ராகு, கேது, குரு பயிற்சி சேர்ந்து ஒரு ஏப்ரல் மாதம் 2025க்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து விரயங்கள் குறைந்து, செலவுகள் குறைந்து, ஒரு இதுவரை செய்த முதலீடுக்கும் இதுவரை செய்த ஒரு உழைப்புக்கும் தகுந்த ஒரு நல்ல ஒரு பலாபலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உண்டு. இதுவரைக்கும் நீங்க ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராமோ, ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமோ, ஏதோ ஒரு விஷயத்துல சேர்ந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது வரைக்கும் பண்ண முடியாதவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உத்வேகமாக செயல்படுறவங்களாக இருப்பாங்க. பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்றவங்களாக மாறிடுவாங்க. அதுக்கு வேணுங்கிற ஸ்திரத்தன்மையும் டிசிப்ளினும் குரு பார்வை கொடுக்கும். அதே சமயத்துல இடம் சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்கள்ல வந்து சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற வம்பு வழக்குகளா இருந்தா தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது 25 கடைசிக்குள்ள. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னேற்றத்துக்காகவும் போன பாஸ்ட்ல போட்ட முடிச்ச அவிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு நல்ல ஒரு உழைப்பு நிறைந்த ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரனுக்கு 2025 குறிப்பா சொல்ல வேணும்னால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 8 மாத காலகட்டங்கள் அருமையான ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தனுசு ராசிக்காரருக்கு உண்டு. இதுவரை வந்து கைக்கு இது வர்றதெல்லாம் செலவாவே போய் கொண்டிருக்கிறது. நிறைய டிராவல்ல செலவாச்சு, சுப முதலீடுகளை செலவாச்சு, எப்படி வந்தது எப்படி போச்சுனே தெரியலைங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் நீங்கி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆகி வாழ்க்கையில வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன, நம்மளுடைய உத்வேகம் என்ன, நம்ம என்ன மாதிரி கோல் பண்ணிட்டு இருக்கோங்கிறது கொஞ்சம் ரீஃபோக்கஸ் பண்ணி கரியர் மற்ற ஹெல்த் எல்லாத்தையுமே கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொண்டு உண்டு. செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம், மெடிடேஷன், ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷனில் வந்து கொஞ்சம் ஸ்கில் செட் பத்தலைன்னா அந்த ட்ரைனிங் ஆன்லைன் கோர்ஸ்லாம் பழகி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய எல்லா அமைப்புகளும் 2025 வந்து உங்களுக்கு உத்வேகத்தையும் அந்த ஒழுக்கத்தையும் கொடுத்து முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக உண்டு. மாணவர்களும் நல்லாவே ஓரளவுக்கு ஸ்திரையா வளைஞ்சு படிக்க முடியாதவங்களாம் ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையோட நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டு. எப்படி பார்த்தாலும் ஒரு அருமையான ஆண்டாக 2025 குறிப்பா சொல்ல வேண்டுமானால் கடைசி 8 மாதங்கள் உண்டு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி இப்ப போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் வைத்து நம்ம துல்லியமான பலன்கள் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் துல்லியமாக எடுக்கலாம். இது பொதுவான பலன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.